கிறிஸ்தவம் எதை குறித்து போதிக்கிறது? அன்பு. அப்போ சிலர் கேள்வி கேட்குறாங்களே, ஏன் மற்ற மதத்தை கிறிஸ்தவங்க தாக்கி பேசுகிறாங்க, கிறிஸ்தவங்க ஏன் மற்ற மதத்தினரை குறை சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் அன்பு உள்ளவங்கன்னா நீங்கள் ஏன் மற்றவங்களை தாக்கி பேசுகிறீங்க, மற்றவங்களுடைய வழிபாடுகளை குறைச்சி மதிப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல முடியும்? கிறிஸ்தவத்தினுடைய பேஸ் அன்பு தான். ஆனால் எப்படிப்பட்ட அன்பை கிறிஸ்தவம் போதிக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்தது போல மாயமற்ற அன்பை, பரிசுத்தமுள்ள அன்பை, விசுவாசமுள்ள அன்பை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பை தான் போதிக்குது பாருங்க. ஆனால் சிலர்ல பல மதங்கள் என்ன பேசுது? தவறான அன்பை குறித்து பேசுகிறது, தவறான அன்பை குறித்து பேசுது பாருங்க. அதனால தான் அது தவறுன்னு சொல்லி கிறிஸ்தவங்களும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவமும் சொல்லுது. யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் புரியுது? கிறிஸ்தவத்தினுடைய பேஸ் அன்பு தான். ஆனால் ஏன் மற்ற மதங்களை குறைத்து பேசுகிறாங்க, மற்ற மதங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசுகிறார்கள், மற்ற மதங்களை தாக்கி பேசுகிறார்கள் என்றால், மற்ற மதங்களை தவறென்று பேசுகிறார்கள் என்றால், அங்கே இருக்கிற அன்பு கொஞ்சம் வித்தியாசமானது அல்லது பரிசுத்தம் இல்லாது. உண்மைதானே? உண்மைதானே? சில மதங்கள் என்ன போதிக்குது? சில மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? தங்களுடைய மதத்தை மற்றவற்றில் சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களை பழிக்க வேண்டும், அவர்களை தூசிக்க வேண்டும். ஏன்? தங்களுடைய மதத்துக்கு விரோதமாக யாரோ கிரியை செய்தால் அவர்களை கொலையே செய்ய வேண்டும். இதைத்தானே போதிக்குது. உண்மையா இல்லைங்களா? அதைத்தான் சொல்லுது. அது பரிசுத்தமான அன்பு கிடையாது, தெய்வத்திற்காக காண்பிக்கிற அன்பு கிடையாது, அது பரிசுத்தமான அன்பு கிடையாது. யாருக்கெல்லாம் விளங்குச்சு? யாருக்கெல்லாம் புரிஞ்சுங்க? அதனால தான் கிறிஸ்தவங்களும் அதை குறித்து பேசுகிறாங்க. அது தவறான மதம், அது தவறான வழி அப்படின்னு சொல்லி. உண்மைதானே?